கதை தெரியுமா? ஒரு மட்டும் பார்வதி குளிக்க போயிருந்தாங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்களா? தெரியுமா? நான் சொல்லியிருந்தேன். பார்வதி என்ன செய்தாங்க? குளிக்க போயிருந்தாங்க. உள்ளுக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நந்தி தேவர் பார்த்துருக்கீங்களா? முன்னால இருக்கும்ல, அவரை என்ன செஞ்சிருக்காங்க? காவலுக்கு வச்சுட்டு உள்ள குளிக்க போறாங்க. பார்வதி தேவியை பார்க்கறதுக்கு யார் வரா? நம்ம பரமசிவன் கடவுள் வராரு. உடனே நந்தி தேவி நந்தி தேவர் என்ன சொல்றாரு? அம்மா குளிக்க போயிருக்காங்க, தயவு செய்து யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பரமசிவனை நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. பரமசிவனுடைய மிக சிறந்த தொண்டர் தான் நம்ம நந்தி தேவர். அவர் சொல்றாரு, உள்ள குளிச்சுட்டு இருக்கிறது என்னுடைய மனைவிப்பா, எங்களுக்குள்ள இந்த ஒளிவு வரவு வரக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு என்ன செய்தாரு? நந்தி தேவரால கட்ட முடியல, அவர் உள்ள போயிருந்தாரு. உள்ள போய் பார்வதி தேவிகிட்ட பேசுறாரு. பார்வதி தேவி யோசிக்காங்க, நந்தி தேவர் என்னதான் ஒரு வலிமையான ஆளா இருந்தாலும் சிவனுடைய தொண்டர் அப்படிங்கிறதுனால நம்மளை உள்ள விட்டுட்டாரு. ஆனா நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிக்காங்க. அவங்க குடிச்சிருக்கும் போது மஞ்சள் சந்தனம் அதை என்ன செய்தாங்க? குடிச்சு என்ன செய்தாங்க? பிள்ளையார் உருவாக்குறாங்க. நம்ம இப்ப குளோனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோனிங் மெத்தடு அப்படின்னு குழந்தைகளை உருவாக்குறது, ஆட்டுக்குட்டி உருவாக்குறது, மாட்டுக்குட்டி உருவாக்குறது அப்படின்னா நிறைய உருவாக்குறாங்கல்ல. அந்த மெத்தடு அப்பவே உண்டாயிருக்கு. அதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய சயின்ஸ் என்ன வந்திருக்கோம்? முன்னால சொன்னது இப்ப நடக்கு. என்ன செஞ்சிருக்காங்க? பிள்ளையார உருவாக்குறாங்க. அதாவது அவருக்கு பையனா உருவாக்குறாங்க. எல்லா அம்மாக்கும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா முதல் பாதுகாவலரா நிக்கிறது அவங்க பையன் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. பார்வதி தேவி என்ன சொல்றாங்க? பிள்ளையார நீ எப்பவுமே எனக்கு பாதுகாவலரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க போறாங்க. பிள்ளையார வாசல்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க? உள்ள போயிருந்தாங்க. உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமான் வராரு, உள்ள போறாரு. பிள்ளையார் என்ன சொல்றாரு? எங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உன்னைய உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு? இல்லப்பா, அது என் மனைவி தான்பா, நீ மனைவினாலும் சரி எதுனாலும் சரி, எங்க அம்மா எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, எங்க அம்மா உத்தரவை நான் ஒரு நாளும் மாற மாட்டேன், மீற மாட்டேன். நம்ம அம்மா சொல்றது கேட்போம்ல, கேட்போமா அப்படிங்காங்க. சிவபெருமான் இல்லப்பா நான் போகணும் அப்படிங்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருது. சண்டை வந்தோடனே இந்த சண்டையில சிவபெருமான் பெரிய வலிமையான ஆள் இல்ல, அவர் என்ன செஞ்சுதாரு? தலையை என்ன செஞ்சுதாரு? எடுத்துருந்தாரு. பிள்ளையாரு என்ன செஞ்சிருந்தாரு? கீழே விழுந்துருந்தாரு. இந்த சட்டத்தை கேட்ட உடனே பார்வதி தேவி என்ன செஞ்சாங்க? வெளியில வாராங்க. வெளியில பார்த்தோம்னா தலை இல்லாத பிள்ளையார் இருக்காரு. அவங்களுக்கு ஒரே அழுக. ஒடி போய் சொல்றாங்க, ஐயா இது நம்ம புள்ள, நமக்கு பிறந்த புள்ள, இது இந்த புள்ள நான் உருவாக்கின குழந்தை, நீங்க தான் இவருக்கு அப்பா, இவரை போய் நீங்க இது பண்ணிட்டேங்கிற அப்படிங்கிறது, இவருக்கு எப்படியாச்சும் நீங்க உயிர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்தாங்க? வடக்குல இருந்து சிவபெருமான் சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை கூப்பிட்டு வடக்கு திசையில யாரு படுத்திருக்காங்களோ அவங்களுடைய தலையை என்ன செஞ்சிருங்க? எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே பூதங்கள் உண்டு, சிவபெருமானுக்கு கீழே பூதங்கள் உண்டு. அவங்கள அனுப்புறாங்க. நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? வடக்கு திசையில படுக்கக்கூடாது. கேட்டிருக்கியா? அம்மா சொல்லுவாங்கல்ல, தாத்தா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, வடக்கு திசையில படுக்க கூடாது அப்படின்னா இது ஒரு சயின்ஸ். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவேட் ஆகி மண்டைக்குள்ள ஒரு வைப்ரேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்குங்கிறது சயின்ஸ். இதை பிராணம் முந்திய நமக்கு சொல்லியிருக்கு. வடக்கு திசையில போகும்போது ஒரு யானைக்குட்டி படுத்து கிடக்கு. யானைக்குட்டி தலையை எடுத்துட்டு வந்துருந்தாங்க. எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிருந்தாங்க? சேர்த்தாங்க. இப்ப அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க தெரியுமா? ஹார்ட்டை மாத்துறது, லங்ஸை மாத்துறது, கையை மாத்துறது, காலை மாத்துறது, அப்பவே அது வந்திருக்கு. தலையை மாத்துறது இன்னும் கொஞ்ச காலத்துல தலையே என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்க. இப்பவுமே பிரெயினை மாத்தக்கூடிய அளவுக்கு நம்ம நவீன உலகங்கள் வேகமா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே முந்தி நடந்தது, இப்ப நடக்குது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ். உடனே பார்வதி தேவி பார்க்காங்க, உயிர் வந்துருது. பிள்ளையார் தைரியமா வந்து நிக்காரு. என்ன இருந்தாலும் யானை முகத்தோட இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, ஒரு பெரிய அசுரன் இருக்கான்,
கஜமுக அசூரன் ஒரு ஆள் இருக்காரு. கஜமுக அசூரன் வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான். அதாவது மனுஷனாவும் இருக்க, ஆணாவும் இருக்கக்கூடாது, பெண்ணாவும் இருக்கக்கூடாது. இனி அப்படி இருக்கக்கூடிய ஆளால தான் தோக்கடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிள்ளையார நான் உருவாக்கியிருக்கேன். எதுவுமே காரணம் இல்லாமல் நடைபெறாது அப்படிங்காங்க. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் நீ வந்திருக்கோம். நீ வெங்கடேஸ்வர ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்க. உங்க கிளாஸ் மிஸ் இருக்காங்க, உங்க மிஸ் நடத்துறாங்க. மிஸ்ஸை பார்க்கணும்னு மிஸ்ஸை பார்த்து நீ ஏதோ பேசுற, பக்கத்துல உன் ஃப்ரெண்டை பார்க்க, எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக மட்டும்தான் நினைச்சது நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க அதனால தான் நம்ம கணபதியை என்ன செய்வோம், முதல் கடவுள், முதல் கடவுள் அப்படிம்போம். நம்ம வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கு, வேற ஒன்றா நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வோம், பிள்ளையாருக்கு பூஜை போட்டுட்டு தான் என்ன செய்வோம், செய்வோம்ல. வீட்டுல என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பூஜை நடந்தாலும், ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பூஜை எதுக்கு நடக்கும், கணபதிக்கு தான் நடக்கும், பிள்ளையாருக்கு தான் நடக்கும். அவர் தான் என்ன செய்வாரு, முதல்ல நமக்கு உத்தரவு கொடுக்கணும். நம்ம இனிமே இந்த பூஜையை செய்ய அப்படின்னு உத்தரவு கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் உத்தரவு வாங்குறது யாரு, நம்ம கணபதி சாமிகிட்ட தான் வாங்கணும், அதாவது பிள்ளையார்ட்ட தான் வாங்கணும். ஓகேவா? அவர் அந்த பார்வதி தேவி அந்த புடிச்ச அந்த குளோரிங் மெத்தட் என்னைக்கு பிடிச்சாங்களோ அன்னைக்கு தான் பிள்ளையார் சதுர்த்தி. ஒவ்வொரு ஆவணி மாசத்துலயும் சதுர்த்தியில வளர்பிறையில நம்ம கொண்டாடுவோம். நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கொண்டாட போறோம். சரி, வேற என்ன சயின்ஸ் இருக்கு பிள்ளையார் சதுர்த்தியில, வேற என்ன சயின்ஸ் இருக்கு? பிள்ளையார் பிடிக்கணும். களிமண் வச்சுதானே பிடிப்போம், கிளே வச்சுதானே பிடிப்போம். நம்ம என்ன செய்வோம், ஒன்னே அப்பாட்ட கேட்போம், களிமண் எடுத்துட்டு வரல, அம்மாட்ட கேட்போம், இல்ல நம்ம போய் என்ன செய்வோம், இப்ப சுத்தமல்லியே எடுத்துவோம். சுத்தமல்லி குளத்துக்குள்ள ஆத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வரோம். மண்ணை எடுத்துட்டு வருவோமா, மண்ணை எடுத்துட்டு வந்து பிள்ளையார உருவாக்கணும். எப்பவுமே வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் வந்து உருவாக்குதல். ஒரு விஷயத்தை உருவாக்குறது மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம். நீங்களும் வாழ்க்கையில பெரிய ஆளாகி நிறைய விஷயங்களை உருவாக்குங்க. ஒரு ஸ்கூலை உருவாக்குங்க, ஒரு காலேஜை உருவாக்குங்க, ஒரு ஹாஸ்பிட்டலை உருவாக்குங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. அதே மாதிரி பிள்ளையார உருவாக்கணும். பிள்ளையார் செய்யும்போது கண் வைக்கணும், மூக்கு வைக்கணும், துதிக்கை, மூக்கு தானே துதிக்கை, வயிறு வைக்கணும். எல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி, நம்ம கிரியேட்டிவ் பண்ணி என்ன செய்தோம், பிள்ளையார என்ன செய்தோம், வைக்கும். வச்சு என்ன செய்தோம், 10 நாள் அல்லது 15 நாள் நம்ம என்ன செய்தோம், வீட்டுல கொண்டு போய் வைக்கும். வச்சு சும்மா இருப்போமா, 21 மூலிகைகள் அதில் போடுவோம். போடுவோம்ல, ஆவாரம்பூ, என்ன பூன்னு எனக்கு சரியா தெரியல, 21 மூலிகைகள் என்ன செய்வாங்க போட்டு நிறைய என்ன செய்வோம், சாமி கும்பிடுவோம். இப்ப இந்த செப்டம்பர் மாசம் நம்ம கிட்டத்தட்ட மழை காலம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போட்டு பிள்ளையார் தூக்கி வச்சிருக்கோமா, அந்த நம்ம வீட்டுக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அவர் தும்புறாரு, அவருடைய வைரஸோ பாக்டீரியோ காத்து ஃபுல்லா என்ன இருக்கு அந்த இடத்துல இருக்கு. நம்ம அருகம்பொருள் போடுறோம், அருகம்பொருள் அந்த மூலிகைகள் பூராமே என்ன செய்யணும், காத்துல உள்ள பாக்டீரியாவையோ வைரஸையோ என்ன செஞ்சிருது, கொண்டுருது. அதனால அந்த காத்து பியூரிஃபை ஆறதுனால மற்றவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது இல்லை. இது ஒரு விஷயம். ஒரு உண்மை கிடைச்சிட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கா. அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், மழை காலத்துல நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம், நமக்கு தேவையான மோதகம் சாப்பிட போறோம்ல, இப்ப என்ன செய்வோம், சுண்டல், புரோட்டீன், உடம்புக்கு தேவையான சுண்டல் சாப்பிடு, புரோட்டீன் சாப்பிடுன்னு சாப்பிட மாட்டோம். ஒரு விசேஷத்துக்கு சுண்டல் கொடுக்கும், அடுத்தது மோதகம் கொடுக்கும், மண்டபம் வச்சு நம்ம என்ன செய்தோம், நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அப்புறம் பட்டைகள், எப்பவுமே கடவுள் வந்து நமக்கு நிறைய சிவபெருமான் அபிஷேக பிரியர். சிவபெருமான் வந்து நினைச்சோம் அபிஷேகம் நிறைய பண்ணோம்னா நினைச்சோம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. விஷ்ணு வந்து அலங்கார பிரியர், அவருக்கு நினைச்சுவாங்க அலங்காரம் பண்ணா ரொம்ப பிடிக்குமாங்க. முருகர் வந்து விரத பிரியர், நிறைய விரதம் இருக்கணும், அதனால தான் கந்த சஷ்டி அந்த மாதிரி நம்ம நிறைய விரதம் இருக்கும். இவர் வந்து படையல் பிரியர், பிள்ளையார் வந்து என்னது படையல் பிரியர். உண்மையிலே பிள்ளையார் போய் நம்ம 21 வகை பதார்த்தங்கள் நம்ம வைக்கணும். வச்சு என்ன செய்யணும், அவர் என்ன செய்வார சாப்பிடுறதாக ஒரு ஐதீகம், சாப்பிடுறதா சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம். 10 நாள் முடிஞ்சிருது, அந்த பிள்ளையார தூக்கிட்டு என்ன செய்யணும், ஆத்துல போய் கரைக்கும். ஆத்துல போய் கரைக்கிறதுனால என்ன செஞ்சிருது, அந்த தண்ணி தூய்மையாகுது. அதுல உள்ள மூலிகை, அதாவது களிமண்ணுக்கு எப்பயுமே ஒரு அப்சர்ப்ஷன் உண்டு. என்ன செஞ்சிடும், அதோட மூலிகை இருந்துச்சுன்னா அதுல உள்ள நல்ல பிளஸ் பூரா என்ன செஞ்சிடும், அந்த மண்ணு வந்து என்ன செஞ்சிடும், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணதுனால அந்த மண்ணே ரொம்ப ஒரு மூலிகைக்கு கலந்து ஒரு நல்ல இதா ஆயிடும். அதனால ஆத்துல போய் கரைக்கும் போது ஆத்துல உள்ள வெள்ளம் பிரச்சனை நமக்கு தடுக்கிறோம், நிலத்தடி நீர் கூடும், மண் அடிக்கும், அப்படியே மண் அப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை போயிடும்.
இது அப்புறம் சும்மா நம்ம போக மாட்டோம், நம்ம மட்டும் போக மாட்டோம். மாமா, பெரியப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் அவரை கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போகும்போது நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு சமுதாய ஒரு உணர்வு வரும். அதுக்காக தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடி பிள்ளையாரை கரைக்கிற ஒரு பெரிய சயின்ஸுக்காக இதை வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், பிள்ளையார் சதுர்த்தியை நல்ல சிறப்பா சந்தோஷமா என்ன செய்யணும், நாளைக்கு எல்லாரும் கொண்டாடணும். எல்லாரும் கொண்டாடுவீங்களா? என்ன சத்தமா? நாளைக்கு சந்தோஷமா என்ன செய்யணும், பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடணும். வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நான் பேச சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஸ்டா ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களை வருக வருக என்று எல்லாரும் எந்திரிச்சு நின்று காப்பணமா அவங்களுக்கு வருக வருக என்று சொல்லி வருக வருக என்று வரவேற்று என்னை உரையை முடித்து கொள்கிறேன்.